சௌமவார தேய்பிறை சஷ்டி முருகனின் அருள் நிறைந்த நாள் வருகிற நவம்பர் 10ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று தேய்பிறை சஷ்டி வருகிறது. இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏன் தெரியுமா? திங்கள் என்பது சௌமவாரம், அதாவது சந்திரனின் நாள், மன அமைதிக்கும் உணர்ச்சிக்கும் சின்னம். அதே சமயம் சிருஷ்டி என்பது முருகனுக்கு மிகவும் பிரியமான திதி. இரண்டும் சேரும் நாளில் முருகனை வணங்கினால் மன, உடல், தொழில், திருமணம் எல்லா துறைகளிலும் நன்மை கிட்டும் என்று நம்பப்படுகிறது. அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகவும் புண்ணியம். முழு விரதமாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பால் அல்லது பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு முருகனை தியானிக்கலாம். காலை நேரத்தில் குளித்து வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாடலாம் அல்லது கேட்கலாம். அதனால் நம் மனம் தெளிவாகி முருகனின் அருளாற்றல் நம்முள் புகும். ஆனால் சில விஷயங்கள் அன்று மிகவும் தவிர்க்க வேண்டியது. கடன் வாங்கவோ கடன் அடைக்கவோ கூடாது. இது அந்த நாள் சக்தியை குறைக்கும். அதிக நேரம் தூங்கக்கூடாது. அந்த நாள் சூரிய உதயத்துடன் நம் பூஜை தொடங்க வேண்டும். சண்டை, கோபம், எதிர்மறை வார்த்தைகள் தவிர்க்க வேண்டும். அன்றைய ஆற்றல் அமைதிக்கானது. மிக முக்கியம், அசைவ உணவு சமைத்து சாப்பிடுவது கடும் குற்றம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அன்று மனம் தெளிவாக பக்தியுடன் முருகனை வழிபட்டால் நம் மீது இருந்த திருமண தடை, தொழில் தடைகள், உடல் வியாதிகள் அனைத்தும் நீங்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை காத்து நிற்பார் அந்த செந்தில் ஆண்டவர் முருகன். இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சாத்யா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.